நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றம் பற்றி ஆராயும் சர்வதேச பல்கலைக்கழகம் இலங்கையில் அமைக்கப்பட உள்ளது. புதிதாக 2 புலமை பரிசில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாதம் வெளியிடப்பட உள்ளன. பாராளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. போர் நிறுத்த யோசனையினை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். காலநிலை மாற்றம் பற்றிய கற்கைகளுக்கான பல்கலைக்கழகம் கொத்மலையில் ஸ்தாபிக்கப்படவிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2024 இலங்கை காலநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி உரையாற்றினார். கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் இந்த மாநாடு இடம்பெறுகிறது. காலநிலை மாற்றம் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கான செயலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் மாணவர்களுக்கான மேலும் 2 புலமை பரிசில் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. பிரிவினாக்களில் கற்போருக்கும் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தரத்தில் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பாடல் பாடத்தினை கற்போருக்கும் இந்த புலமை பரிசில் வழங்கப்பட இருக்கிறது. இம்மாதம் முதல் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். உயர்தர வகுப்பில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தினை தொடர்வோருக்கான விசேட புலமை பரிசிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் ஒத்துழைப்போடு இலங்கை தொலைத்தொடர்பாடல் ஒழுங்குறுத்தல் ஆணைக்குழுவின் நிதி ரீதியான பங்களிப்புடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. இணையதளத்தின் மூலம் இது பற்றிய மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதமளவில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை முடிவடைந்தவுடன் 2 கட்டங்களாக விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதற்கென 35 பரீட்சகர்கள் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். இதேவேளை சாதாரண பரீட்சை முடிவடைந்து 2 வாரங்களுக்குள் உயர்தர வகுப்பினை ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்றம் இன்று காலை 9:30 தொடக்கம் 10 மணி வரை பிரதமரிடம் கேள்வி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 மணி தொடக்கம் 10:30 வரை வாய்மூல விடைகளுக்கான வினாக்களை எழுப்புவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. உலக செஞ்சிலுவை தினம் இன்றாகும். மே மாதம் 8ஆம் தேதி உலகெங்கிலும் சர்வதேச செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்படுகிறது. யுத்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சர்வதேச குழு 1863ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. இது செஞ்சிலுவை சங்கமாக தற்சமயம் இயங்கி வருகிறது. உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு விஜயம் செய்துள்ளார். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு அமைவாக அவர் அங்கு சென்றுள்ளார். இலங்கை துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி பணிகள் பற்றி ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது கேட்டறிந்தார். கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்திக்கென்று ஜப்பான் கடந்த காலங்களில் மகத்தான பணிகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை நீர் பருகுமாறு அதனை ஊக்குவிக்க வேண்டும் என்று கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்சமயம் நிலவும் உஷ்ணமான காலநிலையினால் நீர் இழப்பு அதிக அளவில் ஏற்படுவதாகவும் அதனை தடுப்பதற்காக கூடுதலாக நீர் அருந்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பரீட்சைக்கு செல்லுகின்ற போது தண்ணீர் போத்தல்களை எடுத்துச் செல்லுமாறும் அவர் கேட்டுள்ளார். இயற்கை திரவ உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இனிப்பு சேர்க்கப்பட்ட செயற்கை பானங்களை அருந்த வேண்டாம் என்றும் டாக்டர் தீபால் பெரேரா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். உலகச் செய்திகள். கத்தார், எகிப்து ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்களினால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த யோசனையை ஏற்கொண்டிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கத்தார் போர் நிறுத்த யோசனையினை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கத்தார் பிரதமரிடமும் இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை அமைச்சரிடமும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அல் ஜசீரா இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போர் நிறுத்த யோசனைகள் இஸ்ரேலின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஆனால் எகிப்தில் இடம்பெறும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கான பிரதிநிதிகளை அனுப்ப உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். காசாவில் இருந்து உடனடியாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்றும் கைப்பற்றப்பட்ட பலஸ்தீனர்களின் வீடுகளை அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு இஸ்ரேல் கையளிக்க வேண்டும் என்றும் இந்த யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக போர் நிறுத்தத்தினை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் 42 நாட்களை உள்ளடக்கியதாகும் என்று அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். அதானி வலுசக்தி நிறுவனம் இலங்கையில் மேலும் 2 வலுசக்தி நிலையங்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறது. மன்னார், பூநகரி ஆகிய பிரதேசங்களில் இந்த வலுசக்தி நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலம் 484 மெகாவாட் மின்சாரத்தினை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு இந்த வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளமை சிறப்பம்சமாகும். விளையாட்டுச் செய்திகள். மகளிருக்கான உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதி தகுதிகான் போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 68 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கிறது. அபுதாபியில் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு எதிராக இந்த போட்டி நேற்று இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இலங்கை மகளிர் அணியின் தலைவி சமரி அத்தபத்து 63 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 102 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 101 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். புகழ்பெற்ற லிப்டன் தேயிலை நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற பிரவுன்ஸ் நிறுவனம் முன் வந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் தேயிலை உற்பத்தியினை விஸ்தரிப்பது இதன் நோக்கமாகும். கென்யா, ருவாண்டா, தன்சானியா ஆகிய நாடுகளில் லிப்டன் நிறுவனத்துடன் இணைந்து பிரவுன்ஸ் முதலீட்டு நிறுவனம் இந்த வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்த இருக்கிறது. உலகின் மிக பாரிய தேயிலை ஏற்றுமதி நிறுவனமாக பிரவுன்ஸ் நிறுவனத்தினை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள்
good friendship இதுதானே NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மூலம் இவ்வருட இறுதிக்குள் இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் PHR ஷரிபுத்தீன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்த வருடம் ஜூலை மாதம் அளவில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்று ஆரம்பத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது 23 லட்சம் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் ஷரிபுத்தீன் நம்பிக்கை வெளியிட்டார். சுற்றுலாத்துறைக்காக அரசாங்கம் எடுத்துள்ள பல்வேறு வேலைத்திட்டங்கள் இதற்கான காரணமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் இன்று தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம். புத்தளத்தில் இருந்து கொழும்பு காலியூடாக ஹம்பாந்தோட்டை கடல் பிரதேசத்தில் இடைக்கிடையே மழை பெய்கின்ற சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றம் பற்றி ஆராயும் சர்வதேச பல்கலைக்கழகம் இலங்கையில் அமைக்கப்படவுள்ளது. புதிதாக 2 புலமை பரிசில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இம்மாதம் வெளியிடப்படவுள்ளன. பாராளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. போர் நிறுத்த யோசனையினை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. அவை தலைப்புச் செய்திகள். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.